அந்த அம்மாவுக்கு அவர் ஒரு தைரியம் சொல்றாரு. நீங்க சொல்றது மாதிரி பாலன் சின்ன குழந்தைன்னு என்ன நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ற பொழுது இந்த பண் மிகவும் பழமையான ஒரு பண். ஏன்னா அப்பர் சுவாமிகளே கொல்லியாம் பண் உகந்தார் குறுக்கை வீரட்டனாரே கொல்லி பண் உகந்திருக்காருன்னா அப்ப அது எப்ப தோன்றியது என்று சொல்லவே முடியாது. ஆகவே பழமையான பண்ணிலே இருக்கக்கூடிய இந்த பண் நவரோஜ், தற்கால ராகத்திலே நவரோஸ் என்று கணக்கிடப்படுகிறது. ஐயா, நமக்கு இந்த இசை நுணுக்கம் எதுவும் புரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க எங்க எடுக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எங்க எடுத்தாலும் எங்களுக்கு தெய்வ சஞ்சாரமா தான், தெய்வீக சஞ்சாரமா தான் இருக்கு. அவ்வளவு அற்புதமா இருக்கு. செய்யனே அப்படின்னு கூப்பிடுறாரு மதுரையில சொக்கநாத பெருமான. செய்யனேனா ரொம்ப ஆழமா பொருள் சொல்லும் போது நடுநிலைமை உடையவனே அப்படின்னு, நேரமா நடந்து கொள்ளுவனே அப்படின்னு. ஆனா எனக்கு அப்படி இல்லை. கண்ணனை கருப்பனேன்னு கூப்பிடுற மாதிரி, சிவனை சிவப்பனேன்னு கூப்பிடுற மாதிரி. செய்யன் என்றால் சிகப்பன் என்று பொருள். செம்பன் மேனியில உருக்கி விட்ட செம்பன் போன்ற மேனி உடையவன் சிவபெருமான். அதனால செய்யனே என்னும் பொழுது இந்த பளபளப்பான சிவந்த மேனியுடைய சிவபெருமானை அவர் அப்படி அழைப்பது போல, கருப்பனேன்னு அழைச்சா சிகப்பனேன்னு அழைக்க கூடாதா? அப்படி அழைச்சு காட்டுறாரு நமக்கு. செய்யனே திரு ஆலவாய மேவிய ஐயனே அஞ்சேல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படிங்கிறார். தங்கியிருந்த மடத்தை கொளுத்தி விடுகிறார்கள். அதானே அது பார்க்கிற ஒரு கொளுத்திய நெருப்பு நெருப்பை கரையா நரிக்குமா? நெருப்பு கொளுத்தி போட முடியுமா? அப்பேற்பட்ட சிவத்தழல், சிவ கொழுந்து. ஓஹோ சரி, இப்போ ஒரு வேலை வந்து விட்டது, ஒரு வேலையை செய்வதற்கு அப்படின்னு அப்படியே போனா தாங்காது. அதனால பையவே சென்று பாண்டியர்க்காகவே ஒரு சின்ன ஹீட் ஸ்ட்ரோக் ஒன்று கொடுப்போம், நீ அங்க போயிரு அப்படின்ட்டு இந்த நெருப்பை அவர் அனுப்புகின்ற பாடலாக இது அமைந்திருக்கிறது. ஒரு மாதிரி இது கௌசிகம்னு போட்டிருக்கு, அது என்ன சொல்லுங்க? நாங்க பதிவு பண்ணிக்கோம்ல, எத்தனை பேர் கேட்கிறாங்க சுவாரஸ்யமா. யூடியூப்ல போகும்போது எத்தனை பேர் கேட்பாங்க. இது கௌசிகம் என்று சிலப்பதிகாரங்கள் பண்ணிலே 10,550 பண்கள் இருப்பதாக நம்முடைய இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். 10,550. இன்றைக்கு இருப்பது நமக்கு 108 பண்கள். அதிலே 23 பண்கள் தான் பழக்கத்திலே திருமுறைகளிலே நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதிலே 3ஆம் திருமுறையாக வருவது இந்த கௌசிகப்பண். இதுவும் மிக 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 பழமையானது. இதை யாழ் நூலிலே இதை சொல்லும் பொழுது பஞ்சமரபு போன்ற இசை நூல்கள் எல்லாம் கௌசிகப்பண் படுமலைப்பாலை என்று வரக்கூடிய அந்த நிலங்களுக்கு உரித்தான ஒரு பண்ணாக இந்த கௌசிகப்பண் அமைகிறது. இதுவும் சஞ்சாரத்திலே அருமையான சஞ்சாரம் உடையது. தற்காலத்திலே பைரவி ராகத்திலே அமைந்ததாக இந்த பண் அமையப்படுகிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பாடப்படுகிறோம். பைரவி எவ்வளவு தூரம் விஸ்தாரமாக பாடலான்னு இசைக்கலைஞர்களாகிய இசை நுணுக்கங்கள் தெரிந்தவர்களாகிய உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அதுபோல பழமையான இந்த ஞானசம்பந்த பெருமான் இந்த பண்ணை எடுத்து மிகவும் அற்புதமாக கையாளுகிறார். 3ஆம் திருமுறை இதை அடியொற்றி ஞானசம்பந்த அப்பர் சுவாமிகளும் கௌசிக பண்ணிலே கையாளுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை என்று சொன்னது போல இவர்கள் இருவரும் என்ன செய்தார்களோ அதை தொடர்ந்து அழகாக செய்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த கௌசிக பண்ணானது 3ஆம் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கிறார். இதற்கு சில கட்டளைகளை உமாபதி சிவம் திருமுறை கண்ட புராணத்திலே சொல்கிறார்கள். அதிலே ஒரு முதல் கட்டளையாக இந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பண்ணு இருக்கிறது, இந்த பதிகம் இருக்கிறது. அதை எப்படி நாம் பாடப்போறோம் என்று பாருங்கள்.
செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை செய்யனே செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யனை செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்ன சுகமா இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு என்னவோ செய்யுதில்லை மனசை. எனக்கு அப்படிதான் இருக்குது. இது வந்து ஒரு மேடையில உட்காந்து நான் ஒரு நிகழ்ச்சியில ஈடுபட்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது மொத்தமா ஒரு நிகழ்ச்சியால நாம ஆட்கொள்ளப்பட்டோம் என்றே எனக்கு தோன்றுகிறது. இந்த பாடலினுடைய மகிமை, ஓதுவாருடைய குரலினுடைய இனிமை ரெண்டும் சேர்ந்து நம்மளை கட்டி போடுது. அடுத்து புனல்வாதம், அனல்வாதம், புனல்வாதம். இதுல புனல்வாதம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவேடகம் அப்படிங்கிற ஊர் மதுரை பக்கத்துல, அங்கதான் ஞானசம்பந்த பெருமான் எழுதி போட்ட ஏடு வந்து அது அப்படி கரை ஏறிய இடம். அது சமணர்கள் எழுதி போட்ட ஏடு காணாம போச்சு, ஆற்றின் போக்கில் அடித்து செல்லப்பட்டது. அதில் அவர்கள் என்ன எழுதியிருந்தார்கள் அது தெரிஞ்சுக்க வேணாமா? அதாவது அவங்களுடைய அத்தி நாத்தி அப்படிங்கிறது அவங்களுடைய தத்துவம். அஸ்தி நாஸ்தி தான் அத்தி நாத்தி. உண்டு இல்லை என்பதுதான் அவர்களுடைய கொள்கையா சொல்லப்படுகிறது. உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல. உண்டு இல்லைன்னா அர்த்தம், ஒரு பொருளை பற்றி உறுதியாக கூறாமல் சாத்தியக்கூறுகளை மட்டும் சொல்லு, பாசிபிலிட்டிஸ் மட்டும் வைக்க. அது ஒரு மதம். அதுல 7 வகை இருக்கு. குழப்பத்தில் வகை அதிகம் எப்பவுமே. சியாத் அஸ்தி அப்படின்னா கடவுள் உண்டாம். சியாத் நாஸ்தி அப்படின்னா கடவுள் இல்லையாம். ரெண்டாச்சா? முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. சியாத் அஸ்தி நாஸ்தி கடவுள் உண்டும் இல்லையுமா. போதுண்டா நிறுத்துறான்னு சொன்னா இல்ல இல்ல இன்னொன்று இருக்கு. சியாத் அவ்யக்தம் கடவுள் சொல்லனாதது. அது நல்லா தான் இருக்கு. கடவுள் சொல்ல முடியாது. சரி. சியாத் அஸ்தி அவ்யக்தம்
கடவுள் உண்டும் சொல்லனாததும் இருக்கு, ஆனா சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ரொம்ப குழப்பம். சரி, அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? பொதுவா சியாத் நாஸ்தி அவ்யக்தம், கடவுள் இல்லையுமா சொல்லனாததுமா அப்படி. நம்ம குத்தூரும் குலேருமா கிடக்கும்போது எழுப்பி இன்னொன்னு சொல்றாங்க, சியாத் அஸ்தி நாஸ்தி அவ்யக்தம், கடவுள் உண்டுமா இல்லையுமா சொல்லனாததுமா. ஒன்றே எண்ணில் ஒன்றே ஆம் டம்பர், பலவென்றுரைக்கின் பலவே ஆம், அன்றே என்றில் எண்ணில்ல அன்றே ஆம், ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், இன்றேல் எண்ணில் இன்றேயாம், உளதென்று உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி கொடி வாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்பம்மா அப்படிங்கிறார் கம்பர். இதெல்லாம் யாருக்கு? உனக்கு. இது தத்துவமா சொல்லாதேங்கிறார். இதுதான் உபனிஷத்துலயும் இதேதான் வரும். அவனுக்கு இல்லை அப்படின்னா உனக்கு இல்லை, இருக்குன்னா உனக்கு இருக்கு. நீ அத உன்னுடைய அபிப்பிராயத்தை ஒரு கொள்கையா மாத்தி ஒரு கோட்பாடா உருவாக்கி மற்றவங்களுக்கு சொல்லாது, அது தப்பு அப்படிங்கிறாங்க. நீயே கண்டுகொள் என்ன அப்படின்ட்டு. நமக்கு என்ன உண்டு இப்படி நம்ம மாதிரி சொல்லுவோம், சியாத் அஸ்தி தான் நமக்கு. சரி, கடவுள் உண்டா? உண்டு. கடவுள் சொல்லனாதுதான் அப்படி இல்லை, ஒரு அளவுக்கு சொல்லிலும் வசப்படுவான், சொல்லி முடியாது அவனை, அது வேணா உண்டு. அதுக்காக சொல்லவே முடியாதுன்னா இந்த பாட்டுலாம் இருக்காது. இந்த பாட்டு ஏன் இவ்வளவு ரசிக்கிறோம் நம்மன்னா, அது இறைவனிடம் நம்மை கொண்டு அந்த சொல் சேர்க்கிறது, அந்த சொல்லுக்கு அந்த சக்தி இருக்கிறது. அந்த சொல் அவனிடமிருந்து அல்லவா வந்திருக்க வேண்டும். அவனும் அந்த சொல்லும் எப்படி வேற, சொல்லும் பொருளும் என்ன அப்படித்தானே இருக்காங்க. அதனால இது சமஸ்கிருதம் இல்லை, இந்த அர்த்த மகத மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அத்தினாத்தில இதைத்தான் ஏட்டில் எழுதி அவர்கள் விட்டிருக்கிறார்கள். அது ஆற்றோட போயிருக்கிறது என்பது வரலாற்று குறிப்பு. சம்பந்தர் என்ன எழுதினாரு? 4 வரி எங்க ஐயா. இந்த பதிகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே இது அவர் கைப்பட எழுதியது. பொதுவாக அவர் பாட அவருடைய தாய்மாமனா உறவுக்காரர் ஒருத்தர் எழுதிப்பாங்க, அதிகமா அவங்க எழுதி வச்சுப்பாங்க. இந்த கணநாதர் இங்க அவரே கைப்பட எழுதிய பதிகம். அவரே இத பாசுரம்ன்றார். இந்த பதிகத்தினுடைய கடைப்பாடல்ல இத பாசுரம் என்றே ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். இது அந்த ஏறியது ஒரு சிறப்பு, அவரே தன் கைப்பட எழுதியது ஒரு சிறப்பு. இந்த பாசுரம் என்று திருஞான சம்பந்தரே அந்த கடைப்பாடலில் குறிப்பிட்டிருப்பது அது ஒரு சிறப்பு. இன்னொன்னு யாப்பு பூர்வமா பார்க்கும்போது எல்லா பதிகமும் 11 பாடல்கள் இருக்கும், இதுல 12 பாடல்கள் இருக்கு. அது ஒரு சிறப்பு. எவ்வளவு சொல்லலாம் இதுல. ஆனா இதுல இது சேக்கிழார் கொண்டாடுற மாதிரி நம்ம யாருமே அதை கொண்டாட முடியாது. இது சைவத்தினுடைய கொள்கை விளக்க பாடல் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றார். அதற்கு இந்த பாட்டுக்கு மட்டுமே 22 பாடல்களில் சேக்கிழார் விளக்கம் கொடுத்திருக்கிறார். 22 பாடல்கள் அப்படின்னு. அதை விட ஒரு சிறப்பு சொல்லவா, இந்த நிகழ்ச்சியை பார்த்த மதுரை மக்கள் அந்த அகைன்ஸ்ட் தி கரண்ட் ஒரு ஏடு வருமாயா வந்திருக்கியா வந்ததை பார்க்கிறாங்க மக்கள், மதுரை மக்கள் பார்க்கிறாங்க. அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத சேக்கிழார் 63 பாடல்கள் விவரிக்கிறார். அதை கண்டு கழித்த அந்த சாட்சியாக இருந்த பாக்கியவான்கள் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது இந்த காட்சியை பார்க்கும்போது என்பதை 63 பாடல்கள்ல அவர் விவரிக்கிறார் என்று அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளவு முக்கியமானது இந்த பதிகம் என்பதை. அதுலயே 9 பாடல்கள்ல யாப்பு ஒரு மாதிரி, கடைசி 3 பாடல்கள்ல யாப்பு அமைப்பு வேறு மாதிரியா இருக்கு. இதுவும் ஒரு சிறப்பு. மீதி பாடல்கள்ல பரமத கண்டனம் இருக்கும். ஆனால் சைவ சமயத்தை மெய்ச்சமயம் என்று ஸ்தாபித்த பதிகம் இது. அதனால இதுதான் சுயமத ஸ்தாபனம் என்று இந்த பாடலை, இந்த பதிகத்தை கொண்டாடுகிறார்கள். அடியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் சம்பந்தரை ஆச்சாரிய ஸ்தானத்திற்கு உயர்த்திய சான்றான பதிகம் என்று. வாழ்க அந்தனர், இந்த வாழ்க வார்த்தையை போட்டார் பாரு. அது நாம
கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நெறி. வாயார மனதார வாழ்த்த வேண்டும், வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பதே வாயார மனதார எல்லோரையும் வாழ்த்துவதற்காக வழங்கப்பட்ட வாய்ப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க என்கின்ற சொல் நமக்கு நினைவுபடுத்துவதாக நான் கொள்கிறேன். யாரெல்லாம் வாழணும்? அந்தனர், யார் சார்ந்தவர்களோ அவர்கள் வாழணும். நல்லவன் வாழ்ந்தாதான் இங்கேயும் அங்கேயும் அல்லாடுறவனுக்கு நல்லவன் ஆகணுங்கிற நினைப்பு வரும், ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? வாழ்க அந்தனர். இன்னும் யாரு? வானவர், தேவர்கள் வாழணும். இன்னும் என்ன வாழணும்? ஆனினம் வாழணும், பசுக்கள் வாழணும். வீழ்க தன் புனல், மழை சரியா விழணும். வேந்தனும் ஓங்குக, அப்பதான் வேந்தன் ஓங்க முடியும். மழை பெய்யாத நாட்டை மதியால ஆள முடியாது. மழைதான் நம்முடைய வாழ்க்கையை ஆள்கிறது. அதாவது இந்த பாடலையும் திருக்குறள்ல வர வான் சிறப்பு அதிகாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இந்த பாட்டினுடைய சிறப்பு எப்படி ஒண்ணு சார்ந்து இருக்கிறது என்பது சம்பந்தர் அப்படி எளிதாக சொல்லி இருக்கிறார். அவருக்கு இயல்பு, நமக்கு ஆராய்ச்சியா பார்க்க முடிகிறது. அங்க ஆராய்ச்சியில் உண்மை அப்படியே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது. வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம், எதெல்லாம் தீமையும் அதெல்லாம் ஒழிந்து போகட்டும். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தென்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். அவர் என்ன சொல்றான் பாரு, தீமையெல்லாம் ஒழிந்து போம், திரும்பி வாராங்க. அதுதாங்க ஆழ்க தீயதெல்லாம் சொன்னா மொத்தம் போயிடணும். ஒரு கிட்டாதாயின் வெட்டன மரம் பிசுறு இருக்கக்கூடாது வெட்டினா. அது மாதிரி தீமை நம்ம மனதை விட்டு போகக்கூடிய தீமையும் சரி, சமுதாயத்திலிருந்து தீமையும் சரி, சுவடு கூட இல்லாமல் அது போய்விட வேண்டும். அது எதினுடைய நேர் மாறா சொல்ற. வாழ்க எப்படி வாழ்வாங்க நாம வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறாரோ, வீழ்க என்பது இந்த தீமையெல்லாம் அறவே இந்த உலகை விட்டு விலகி போக வேண்டும் என்பதாக அமைகிறது. ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க. அடேங்கப்பா, அந்த உலகம் சூழ்கின்ற இந்த உலகம் முழுதும் அதை தாண்டியும் சிவபெருமானுடைய நாமமே, அவருடைய திருப்பெயரே சுற்றி 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 சுழல்க அப்படின்னு வையகமும் துயர் தீர்கவே அப்படிங்கிறார். என்ன பண்ணும் அதை சொல்லி இதுவும் பண் கௌசிகத்தில் வருகிறது. ஐயா அவர்கள் சொன்னது போல பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் கொண்டது ஒரு பதிகம். இதிலே 12 பாடல்கள் அமைத்திருப்பார். 7வது பாடலிலிருந்து யாப்பு அமைப்பு தனித்து விழித்து காட்டும். அடுத்ததாக இந்த பதிகத்தினுடைய சிறப்பு சொல்லும் பொழுதே முதல் எடுத்தோடனே வாழ்க என்று தொடங்கி இருக்கிறார். தேவாரத்திலே முதல் வாழ்க என்று தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பு பதிகம். அதைத்தான் இப்பொழுது பாடப்படுகிறோம். வாழ்க அந்தணர் வானவர் ஆனீனம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ. வையகமும்
துயர் தீர்கவே ஆழ்க தீயது எல்லாம் அறம் நாமமே சூழ வையகமு துயர் தீர்கவே வையகமும் துயர் தீர்கவே ஒவ்வொரு வாக்கியமும் அமர வாக்கியம், ஒவ்வொரு சொல்லும் அட்சர லட்சம். அது மாதிரி இந்த பாட்டு, இந்த ஒரு பாடல் நம்ம எல்லாரும் எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருந்தால், இப்படி வாழ்த்தி கொண்டே இருந்தால் நாம் வாழ்த்தப்படுவோம். வாழ்த்தப்பட்டால் எய்தக்கூடிய பயனை எல்லாம் இந்த வாழ்த்து மூலம் நாம் பெறலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு ஒரு இப்படிதான் பிரிக்கணும்னு வைத்திலிங்க ஐயா சொன்னார். ஆழ்க தீயதெல்லாம்னு பாடணும், அது அப்படி இல்ல. ஆழ்க தீயது, தீயது ஆழ்கணும், எல்லாம் அரண்நாமமே சூழ்க, அழகா பாடுபது வையகமும் துயர் தீர்கவே அப்படின்னு பிரிக்கணும்னு சொன்னாங்க. எவ்வளவு நினைச்சுக்கிறோம் அவரை.